பாரு அவன் சேலை பிடிக்கிற மேல உட்பற ஐயோ கல்ல ஊத்துன போற சேலை ஊத்திட்டீங்க மரியாதையோட போயிடுற நீ மானம் கட்ட வாய கூட்டிட்டு போய் தொலை எருமையாட்டு நிக்கிறேன் அம்மா சேலை கையா காலா எந்திரி மேல அடியம்மா ராசாத்தி ஐயோ நீ அங்கேயே நின்று நீ இவன் குடிச்சதும் இல்லாம கெட்ட வர சொல்ற மானம் கட்ட வாய அம்மா இன்னைக்கு கல்லு வித்தாப்புல நீ போடி உள்ள அவனெல்லாம் மப்புல இருக்கிற அண்ணா பணத்தை கொடுத்துட்றா ஐயம் வந்தா எனக்கு ஒருங்க அடிச்சு போடுவாங்க கொடுத்துட்றா எங்க அம்மா மேல விழுந்தாலும் போச்சா பணத்தை கொடுத்துரு கொடுறா டே ஐயோ மாவு அடே அடே அடியோட போனவனே ஒரு ரூபாய் கொடுத்துட்டு போறியாடே எல்லா கல்லு கீழே ஊத்திட்டீங்க பாருங்க நானே இடம் ஊத்துனேன் அந்த கீழே ஊத்தி உனக்கு மப்பு இப்படி ஆடுது எவனா பூமி கடைக்கு போதா இன்னி ஆட்டு வேண்டாம் என் புருஷன் இறக்குறது உன்னை ஆட்டாம என்ன பண்ணுவேன் நாடா அடுத்த வீட்டுக்கு போலாம் டேய் போன கட்டாப்பு தொட்டு காட்டிட்டு போனேன் இப்போ ஒரு ரூபாய்க்கு கொடுத்துட்டு போறேன் நான் அவனை அப்படியே ஆட்டி காட்டிட்டு போயிடுவான்னு சொன்ன நீ கேட்கல சோப்பு விட்டு ஆட்டி காட்டி அம்மா ஆரோ வந்திருக்குது யாரு அது தெரியல போய் பார் போய் பார் சாவி இளவசேரி பொத்து வா 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 சுப்ப வா வா போவே ஏனங்க 2 பேரும் தான் வந்தீங்களா 2 பேரும் தான் வந்தானுங்க இவன் செவடி வயராம அவன் குடி வயராம 2 பேரும் வந்திருக்காங்க அதுதான் அப்புறம் இவனுங்களை விட்டாங்க வேற ஆள் இல்லை பாட்டு பாடிக்கிறதுக்கு எங்களை விட்டு ஆள் இல்லை ஆமா சாமி வேப்பா அந்த பெரிய அடிச்சுக்கு வரலாட்டில்லைங்க உன்னுடைய அக்கௌண்ட் தாமரை கவுன்சியா ஓலி ஓப்பனுக்கு போயிட்டாங்க அவங்க நல்லவி எல்லாம் போயிட்டாங்களே எப்பவும் இப்படி ஆறாலும் செத்து போனாலும் இளவுன்னு மனசு இப்படி அழுவுறீங்க அவி எல்லாம் போயிட்டாங்க நீங்க எல்லாம் இருக்கிறீங்களேண்ணா நல்லவி எல்லாம் போயிட்டாங்களே சாமி ஏன் 1 2 போகலின்னு வேசனமா இருக்குதா சாமி போனாங்க அந்த நாசமா போனவங்க எங்க போனாங்களோ சரி போய் பீர்வாவனைக்கு பணம் மறந்து எடுத்தாங்க அங்க இருந்தா அப்புறம் நான் அப்படி பேச மாட்டேனேன் உங்க கவுண்டரை பத்தி உனக்கு தெரியாதா அண்ணன் அடிச்சுக்கிட்டாங்க முதல்லயே சின்ன வீடு வச்சிருந்தாங்க அட சின்ன வீடு ஹோட்டல் அது மாதிரி வச்சுக்கிறது சரிக்கா தவசம் போது நாங்கள் போகிற நேரம் மாதிரி தவசம் போடுறதுக்கும் நான் உங்கள்கிட்ட எப்படி சொல்லட்டும் வேணுங்க அரிசி மூஞ்சி போச்சு சுப்ப சரி அப்புறம் கொஞ்சம் சோளம் இருக்குது அது விதச்சோளம் விதத்தாலத்து கொடுக்கக்கூடாது சரிங்க அப்புறம் நான் பசுக்கு போகலான்னு 1 ரூபா வச்சுருந்தேன் கோவில வாங்கி போட்டுக்கோ சரிங்க ஏன் ஜாமி துணிமணி ஏதாவது கொடுங்க வந்தா சரி கம்முனாடு துணிமணி எங்க இருக்குது கவுண்டர் ஏது வந்தா கொடுக்க சொல்றோம்போ இல்லை கொடுத்துள்ள அங்கே எது அளவுட்டுக்கு வந்தால் கவுண்டர் உன்னை பார்க்க சொல்கிறோம்போ இந்த சுப்பான்னு ஓவான்னு வந்தாங்க நான் என்கிட்ட ஒன்றும் இல்லை அவங்க நீங்கள் அங்கே வருவீங்கன்னு சொல்லிக்கிற போனீங்கன்னா பார்த்து அவியலுக்கெல்லாம் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறேன் ஏன் சரி எசமா போயிட்டு வாருங்க நீ எசமா போயிட்டு வர நான் ஐயோ எசமா கேட்டால் ராசாங்கம் போயிட்டு வாருங்க ஆமாம் நீ ராசாங்கம் தான்டா மானங்கட்ட வாயே இவ ராசாங்க எசமானாமா சாமி இளவசேரி கொண்டும் கொடுக்கலன்னா குடும்பம் முன்னுக்கு வராது இங்கே ஒன்றுங்க அரவக்கவுடு இந்தா நம்ம தோட்டத்தில் வெள்ளம் வெள்ளமா கடலை வாயில் போட்டு வெள்ளத்தை கடிச்சுக்கிட்டீங்கன்னா அப்படி நல்லா இருக்கும்
நல்லா என் சாமி. புதுசாக இருக்கு இந்த வழியெல்லாம் மணக்கமுடா. இதை பார்த்தனுங்க நல்லாத்தான் இருக்குது. வாங்குறதா வாங்கு. சும்மா இதை மட்டும் கொடுத்தா இதுக்கு ஏதோ இன்னும் கூட கொடுங்க. கடல வேணும். அதெல்லாம் வேண்டாம். தேங்காய் ஒரு 10 காய் கொடுங்க. நாங்கள் அப்புறம் கருப்பட்டையும் தேங்காயும் கடிச்சாலும் நல்லா இருக்குண்ணா. அட தேங்காய் போடுறதுக்கு இன்னைக்கு பார்த்து மோப்ப மரவேலி தோட்டத்துக்கு மோப்பம் பண்ணீங்களா? அவன் மந்தம ஏறி போட சொல்ல நானும் 10 நாளாக சட்னி கூட தேங்காய் உழுவும் பண்ணிக்குது. சும்மா எதை எடுத்தாலும் இல்லை இல்லைன்னு சொல்லாதீங்க. வீட்டில் எலி கூட தங்காதப்புறம். உண்மையாதான். அட அப்பதான் கொடுத்தனே. எதுக்கு எடுத்தாலும் எதை எடுத்தாலும் இல்லை இல்லைன்னு சொன்னீங்கன்னா அப்ப கடைசியில் இல்லாமையே போயிரு. இருக்கிறத கருத்தாங்க வழியில மானங்கிட்ட ஐயோ தூக்கியாங்க. அப்படியாதே யாரோ கொண்டாரங்காட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. வேற கவர் மட்டும் வெங்காயத்தை போட வேணுமா? நான் கொடுத்தாலும் நம்ப இருக்குது. இது சும்மா ஒன்றும் ரெடி. நாங்கள் நீங்களே எடுத்து வைங்க. நாளைக்கு வெடியால் டிராக்டர் மாதிரி போட்டு கொடுக்குதுல்ல. ஏன்டா நான் தான் மூஞ்சி போச்சு எல்லாம் வெறும் பையின்னு சொன்னனே. இதெல்லாம் அரிசி வாங்கி அந்த பையிலே அப்புறம் நீங்க இல்லை என்ன பண்றீங்க? வீட்லயே குப்பரப்படுத்துக்கிற வேலைக்கு இது போலாமல்ல. சுவாமிகளை இந்த கட்டத்தை தோட நிறுத்துறமங்க. ஆமா. அடுத்த கட்டம் நாளை தரம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமா. வாழிய வாழிய வாழியவே சிவா, வாழிய வாழிய வாழியவே சிவா, வான்புகழ் கொண்டாடமே வாழியவே, வாழிய வாழிய வாழியவே சிவா, வாழிய வாழிய வாழியவே சிவா, வான்புகழ் கொண்டவரே வாழியவே. வாழ்க வாழ்கவே வாழ்கவே சிவா, வாழ்க வாழ்கவே வாழ்கவே சிவா, வாழ்க தாய்மொழி வளர்க தமிழ் மொழி, வாழ்க தாய்மொழி வளர்க தமிழ் மொழி, வாழ்கவே வாழ்க தாய்மொழி வளர்க தமிழ் மொழி, வாழ்க தாய்மொழி வளர்க தமிழ் மொழி.